வணக்கம் உறவுகளே, மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் பல்வேறுபட்ட அரசியல் சார்ந்த விடயங்கள் குறித்து ஆராய்வதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் பிரான்ஸ் ஈழத்தமிழர் அவையின் முக்கிய செயற்பாட்டாளர் திரு சுரேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாங்கள் முக்கியமாக பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து இன்றைக்கு ஆராய இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம், இந்த ஐநாவிற்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டிய நிலையில் இலங்கை அரசாங்கம் இருக்கின்றது. அதில் நாங்கள் குறிப்பாக பார்ப்போம் என்றால், இந்த மேக்ஸ்வெல் பரணகம என்ற ஒரு ஆணைக்குழு மக்களிடம் சாட்சியங்களாக விசாரித்து காணாமல் போனோர் தொடர்பிலான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இது நாங்கள் ஒரு நம்பத்தகுந்த அறிக்கை, இதனால் ஒரு நல்ல முடிவு வரும் என்ற நம்பிக்கையை விட அது ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இப்போது அந்த மேக்ஸ்வெல் பரணகம ஆணைக்குழுவின் முக்கிய உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காணாமல் போனோர்கள் என்பவர்கள் அதில் 3 பேர் மாலைத்தீவில் உள்ள சிறைச்சாலைகளில் இருப்பதாகவும், ஒருவர் கட்டுநாயக்கா வழியாக புலம்பெயர் நாடொன்றுக்கு தப்பித்திருப்பதாகவும் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இவர்களுடைய இந்த அறிக்கையின் பிரகாரம் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு விடயம் உறுதியாகின்றது. இந்த காணாமல் போனவர்கள் என்பவர்கள் இருக்கின்றார்கள், நிச்சயமாக இருக்கின்றார்கள். அவர்கள் எங்குமே இல்லை, இலங்கை அரசாங்கத்திடம் தான் இருக்கின்றது. அவர்களை எவ்வாறேனும் மறக்கடிக்க பண்ணுவதோ இல்லது கொலை செய்ய முயற்சிப்பதாகவோ தான் இவர்கள் எத்தனிப்பதாக கூட தெரிகின்றது, இல்லையா? இது பற்றி சொல்றது முதல், இந்த மேக்ஸ்வெல் பரணகம ஆணைக்குழு, இவர் இந்த ஆணைக்குழுவில் இது 2வது முறை இவை இந்த அமர்வை செய்து கொண்டிருக்கணும். இதற்கு முதல் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட காலத்தில் அவர் விட்டு ஒரு அறிக்கை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. மன்னர் பிஷப் ராயப்பு ஜோசப் அவர்களுடைய கூற்று பொய்யானது. அதாவது அவற்றை புள்ளி விவரங்கள் உண்மைக்கு மாறானது. இந்த நேரத்துக்கும் அந்த வேளையில் மேக்ஸ்வெல் பரணகம தன்னுடைய அமர்வை செய்யவோ இந்த விடயம் தொடர்பாக எதுவுமே தொடங்க இல்லை. அப்ப இதுல இருந்தே நாங்கள் உண்டே அவற்றை உள்நோக்கம், ஏற்கனவே ஒரு மாறுபட்ட கருத்தை பிரெஞ்சில் சொல்லுவேன் நம்ம பிரேசுஷ்மம் உண்டு. அதாவது ஒரு விடயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே நாங்கள் அது பற்றிய தீர்மானம் ஒன்றை எடுத்து வச்சோண்டு அதற்கூடாக என்ற. அப்ப மேக்ஸ்வெல் பரணகம ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை விட்டவர் நீண்ட காலத்துக்கு முதல்ல. அவர் தான் இதை பற்றிய இந்த ஆணைக்குழுவுக்கு தலைமை தாங்குகிறார். அவர் அண்மையில சொல்லியிருந்தார், நீங்கள் காணாமல் போனவைக்கு மரண சான்றிதழ் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சம்பவம் தொடர்பாக எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு கதையொன்று, கேலி கதையொன்று சொல்றேன். ஒரு வைத்தியசாலையில ஒரு நோயாளி இறந்ததா சொல்லி அந்த காம்ராவிலே அதுக்கு பொறுப்பான காவலர் தள்ளி கொண்டு போய் அவரை வச்சு அந்த உடம்பை எடுத்து அந்த காம்ரானப்பட்ட குளிர் ஊட்டப்பட்ட அந்த பாக்ஸுக்குள்ள வைக்க போக, இந்த இறந்தவர் குறிப்பிட்டவர்களே இஞ்சி என்னத்துக்கு என்ன வைக்கிறேன்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றேன், நீ செத்து போனேன். அவர் சொல்றேன், நான் செத்து போனேன், நான் உன்னோட காய்ச்சோன்னு இருக்கிறேன். அடி கன்னத்துல ஒரு அடியை அடிச்சு போட்டு, இந்த என்டி ஐயா டாக்டர் MRCP FRCS படிச்சவர், அவரோட கணக்கு தெரியும், அவர் எழுதியிருக்கிறார் நீ செத்து போனேன்ட்டு, நீ எழும்பினு சாயில்லைன்னு சொல்றேன். இது மாதிரித்தான் மேக்ஸ்வெல் பரணகம சொல்றார், அவே செத்து போச்சுனம், ஆராயம் தேவையில்லை, அறிக்கையும் தேவையில்லை. அவர் சொன்ன அங்கால ஏற்றுக்கொள்ளணும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டார் நீ செத்து போன, ஆனபடியா நீ செத்து போன. இது மாதிரித்தான் இந்த கேலி கூத்து இருக்கிறது. அதாவது அன்று முதல் இன்று வரை இலங்கை அரசாங்கம் செய்கிறது இது ஒரு விதமாக திசை இருப்பேன், காலத்தை இழுத்தடிக்கிறேன். நான் அடிக்கடி உங்களை சொல்லி இருப்பேன் ஒவ்வொரு இதுல, எப்படியாவது தங்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் இதை இழுத்தடிச்சு நாங்கள் நல்ல ஒரு விஷயத்தை செய்கிறோம்னு வெளியுலகு காட்டிக்கொண்டு தங்களுடைய ஆட்சி காலத்தை இழுத்தடிச்சு செய்ய வேண்டும். அதுக்கு தான் நல்ல ஒரு விடயம் அரசாங்கம். இந்த ஆணைக்குழு இங்கால இருக்கிற நேரம் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி போட்டு போறேன். சாவச்சேரியில கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டு, அதுகளும் இதோட தொடர்புடைய ஒரு விடயம் தான். என்னென்ன சொல்லி சொன்ன, அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கு அந்த அறிக்கையில இன்ன விடயங்களை எங்களால் ஏன் செய்ய முடியாது, அல்லாட்டி என்னத்துக்காக இது இராணுவத்தை ஏன் குறைக்க முடியாது
இன்றைக்கு வந்து இராணுவத்தை குறைக்குமா இருந்தால் இந்த அரசாங்கம் எதிர்கட்சி, அதாவது சிங்கள எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி, கூட்டு எதிர்கட்சி சொல்ற மாதிரி வீட்டுக்கு போகும். அப்ப அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும். அப்படியான விடயங்கள்லாம் இப்படி நடக்கிற. நீங்கள் பார்த்தீங்களா இருந்த கலாநிதி விக்ரமபாகு கருணர் என்ன சொல்லி இருக்கிறார், இந்த கூட்டு எதிர்கட்சி தான் இந்த வெடிபொருட்களையோ அல்லாட்டி இந்த மனித தற்கொலை அங்கிகளையோ கொண்டு வச்சது இவையெல்லாம் என்று தனக்கு சந்தேகம் வருது. உண்மையிலே அப்படித்தான் தோன்றுது. அதாவது அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக என்னென்ன செய்யணுமோ அவளாத்தையும் செய்யணும். அதுல ஒன்றுதான் நீங்கள் சொல்ற இந்த மெக்சால் பிரணகமவினுடைய இது. அவர் வந்து எப்பவோ இருந்து அரசாங்கத்துக்காக வக்காலத்து வாங்குற ஒரு வேலையைத்தான் செய்கிறார். அவர்கள் சொல்றார்கள் வெளிநாடுகளில் இருக்கணும் என்னக்கல ஒரு விஷயத்தை அவை உறுதி சொல்லி செய்யணும். நீங்கள் சொன்ன மாதிரி காணாமல் போன வேண்டதை இருக்கணும் என்றதை ஒரு உறுதி செய்யணும். இப்ப நான் என்னுடைய சகோதரனை காண இல்லை என்று சொல்லி ஒரு முறைப்பாடு கொடுத்திருக்கிறார். இன்னிடத்துல இருக்கண்டா கொண்டு வந்து காட்ட வேண்டியானு. இப்ப நான் கொண்டே ஒளிச்சு வச்சுட்டு அங்கே ஒரு அறிக்கையை கொடுக்க இல்லை. நான் காணாமல் போனதான் நான் சொல்லியிருப்பேன். சில வேளை எனக்கு தெரியாமல் கூடி அவர் இருக்கலாம், போன இடத்துல சிறப்பாட்டிருக்கலாம். அதாவது அப்படி அவர்கள் வெளிநாட்டை நோக்கி போயிருந்தாலும் கூட இவர்கள் சொல்லுவது போல அது வந்து அங்கே ஏற்படக்கூடிய உயிர் ஆபத்து காரணமாகத்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்றன் பிரதீக் எக்னாலியா கூட ஜேர்னலிஸ்ட் அவரை பற்றி சொல்லிக்கல ஒருக்கா சொல்லிச்சுன்னா அவரும் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறது. இது வந்து இந்த அரசாங்கத்துக்கும் இந்த ஆணைக்குழுவுகளுக்கும் ஒன்றும் புதிதான விஷயம் இல்லை. இருக்கிறார் கொண்டாந்து காட்டுங்க. அட அநியாயம். அதாவது அந்த தாயார் ஒருவர் மைத்ரிபால சிறிசேனாவோட தன்னுடைய பிள்ளை நின்று சொல்லி அடையாளம் காட்டி அதை காட்டினதே கொண்டு வந்து சமர்ப்பிக்க முடியாத நீங்கள் அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு என்று சொல்றதால ஒரு காலத்தை இழுத்தடிக்கிறதும் உலகத்தை பேக்காட்டி, அதாவது எங்களை ஏமாத்தி முடிஞ்சது, எங்களை வந்து ஏமாத்துறதுக்கு சொல்லி சில கோடரி காம்புகள் இருந்து கொண்டிருக்குது. அதாவது விலை போன அரசியல்வாதிகளோ அவைகளை தலைவர் என்று சொல்றதுக்கு தகுதி இல்லை, விலை போனாக்கள் நிறைய இருக்கணும். அவர்களை பாவிச்சு எங்களை ஏமாத்துறதுக்கான இது இன்றைக்கு ஞாபகம் பிறகு சொல்றே பார்ப்பீங்களா இருந்தா டக்ளஸ் தேவானந்தா வந்து மறைமுகமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பாராட்டி இருக்கிறார். அவை செய்கிற எல்லாம் சரியென்று மறைமுகமாக சொல்லி இருக்கிறார். என்னன்னா இப்ப இங்க கலையத்துக்கு வந்த நேரம் தான் நான் அதுல இருந்து செய்தியை பார்க்கலாம் அவர் சொல்லி இருக்கிறார். விக்னேஸ்வரன் ஐயாவை முதலமைச்சரை பார்த்து உங்களோட கூற்றுக்களையும் உங்களோட செயற்பாடுகளையும் ஒரு மீளாய்வு செய்யுங்கோ, நீங்கள் சொல்றது ஒன்றும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சின்ன விஷயத்துல இருந்து நாங்கள் அந்த வீடு கட்டேக்கல, அதாவது ஸ்டீல் மெட்டல் ஜாமான்ல இருந்து இவ்வளவு வெப்பன்ல உள்ள யாழ்ப்பாணத்துல அந்த வீடுகள் கட்டப்படுது. அது சுவாத்தியத்துக்கும் கூடாது, பிற்காலத்துல நோய்களை கொண்டாடுறதுக்கு எத்தனையோ வகையான விடயங்களே அவர் சொல்றார். இராணுவம் இங்க இருக்கிறது சாத்தியம் இல்லை, இராணுவம் வாபஸ் பெற வேண்டும், மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், யுத்த கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இதுகளைத்தான் அவர் சொல்றார். இது சாத்தியம் இல்லையா? அப்ப இவர் சொல்றது சாத்தியம் இல்லைன்னுக்கல மறைமுகமாக வந்து அதுல தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படையில விக்னேஸ்வரன் ஐயாவை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லப்படுது. இப்படியான ஒரு நிலைப்பாட்டிலான் வந்து இன்றைக்கு எங்களை தலைமை தாங்கி கொண்டிருக்கிறவைகள் இருக்கிறதால இலங்கை அரசாங்கம் வந்து எங்களையும் ஏமாத்தி சர்வதேசத்தையும் ஏமாத்துறது வந்து ஒரு இலகுவான வழிகளை வந்து கையாண்டு இந்த ஆணைக்குழுகள்ன்றது வந்து பேச்சுவார்த்தை மாதிரி தான். எங்களோட தமிழற்ற வரலாற்றில் தெரியும் 50களில் இருந்து அரசியல் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டது. 50, 70, 80, 92 அப்படியே வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஒரு முடிவுக்கு வரையில்லை. இறுதியாக மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் நடந்த திஸ்ஸ விதாரண, அதாவது நமசமாஜ கட்சி வாசுதேவ நாணயக்காராவோட இப்பவும் இருக்கிறார். இவையெல்லாம் வந்து அந்த நேரத்தில் சொல்லப்பட்டாக்கள் இனியில்ல சிறந்த நேர்மையானவர்கள் நீதியானவர்கள் என்று. ஆனால் அவையெல்லாம் வந்து இப்ப கூட்டு எதிர்கட்சியில இருந்தோண்டு மஹிந்தவுக்கு கூட பிடிக்கிறார்கள். நான் சொல்ல வர என்னன்னு சொல்லி சொன்னேன், இப்படி காலாகாலத்துல
ஒவ்வொரு பேச்சுவார்த்தை, ஒரு குழு, ஆணைக்குழு, அரசியல் கட்சிகள் கூட்டமைப்புன்றது வந்து காலத்தை இழுத்தடிச்சு தங்களோட அரசியல் அதாவது ஆட்சி காலத்தை முடிவுக்கு கொண்டாடுறதுக்கு சிங்கள பேரினவாதம் கையாளுகின்ற ஒரு நுட்பமே தவிர வேறொன்றும் இல்லை. அதற்கு எங்களுடைய அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் நிறைவாக விலை போகிறார்கள். நிச்சயமாக இவர்களுடைய இந்த அறிக்கைகள் நாங்கள் பார்ப்போம் என்றால் ஒரு கண் துடைப்புக்காக செய்யப்படுகின்ற ஒரு விடயமாகவும் இதை நாங்கள் குறிப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம், இதனுடைய முடிவுகள் எதுவாக இருக்கின்றது என்பதை உலகிற்கு காட்டுவதுமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இவர்கள் கோரக்கூடிய இந்த அறிக்கைகளை, வெளியிடக்கூடிய அறிக்கைகளை பார்ப்போம் என்றால் அதில் நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள் என்பது குறித்து. இலங்கை அரசாங்கம் எப்போதுமே எங்களுக்காக செய்ய போவது என்பது கிடையாது. ஆகவே இந்த காணாமல் போனோர் குறித்த விடயங்கள், காணிகள் விடுவிப்பு தொடர்பான விடயங்கள் குறித்து அவர்கள் அறிக்கை விட்டதுமே அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள், அங்கிருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள்? அதாவது ஏற்கனவே நாங்கள் சென்ற முறை பார்ப்போமாக இருந்தால் அவை இந்த ஜனாதிபதி நல்லவர் வல்லவர், அவை இதை குறித்து செய்வினம், அவைன்ற காலத்தில் எல்லாம் நடைபெறும், சில விடயங்களில் சில தடங்கள் ஏற்பட்டாலும் நடைபெறும். அதாவது இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னுடைய அரசியல் கால எல்லையை நிறைவு செய்வதற்கும் ஏற்பாடு செய்கிற அந்த காலக்கெடு அல்ல தேடுகிற காலக்கெடுவுக்கு வந்து இவர்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய பதவிக்காக விலை போகிறார்கள். அதாவது வந்து அதற்கு சார்பான மன்னிக்கவனம் ஏற்கனவே சொன்னொரு கொஞ்சம் இதான அப்படி இப்படியான உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன். அது 2012க்கு பிறகு ஜெனீவாவிலே சர்வதேச தமிழ் அமைப்புகளால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு மாநாட்டில் அந்த மாநாட்டுக்கு வந்து கன்வீனராக வழிநடத்துனராக வந்து ஃபாதர் ஜூட் லால் பெர்னாண்டோ இருந்தவர். அப்போ அவர் ஒரு கதையில் சொல்லுகிறார். என்னென்னு சொல்லி சொன்னால், இது நான் ஏற்கனவே சொன்ன கதையை சொல்லி கொடுத்துருப்பேன். என்னென்னா, ஒரு பெண்ணை வந்து ஒருதன் கற்பழிக்க போகிறான். கற்பழிக்க போய்கள், அதாவது சிங்கள அரசாங்கம் இப்படித்தான் தமிழரை செய்தன்றதை அவர் சொன்னார். கற்பழிக்க போய் பிடிச்சு வச்சு அந்த ஆடைகளை கிழிச்சு அந்த கற்பழிக்கிறது நெருங்கள்னா அப்போ அவ கும்பிட்டு ஐயோ என்ன இப்படி செய்யாதுன்னு அப்போ சொல்கிறேன், சரி நான் செய்யாமல் விடுறேன், அதுக்கு ஒரு நான் கேட்குற ஒரு விடயத்தை நீ சம்மதிக்கணும், சம்மதிச்சாண்டா விட்டுறேன், இது சிம்பிள், நான் ஒன்று விட்டுருதேன் என்னென்று சொல்லிச்சேன்னா, நீ என்னோட உடல் உறவு கொள்றதுக்கு உடன்படணும் ஏண்டா நான் ஒன்றை கற்பழிக்க மாட்டேன். இதைத்தான் இன்றைக்கு சிங்கள அரசாங்கம் வந்து முந்தி நேரடியாகவோ எங்களை தாக்கியதும் எங்களுக்கு எதிரான செயற்பாடுகளை செய்து கொண்டு வந்தவை. இன்றைக்கு அவை நேரடியாக செய்யாமல் அவை செய்தோண்டு வர சகல செயற்பாடுகளுக்கும் அவை மௌனியாக இருக்கத்தக்கதாக எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள்லாம் அவைக்காக வக்கலாத்து வாங்கி கொண்டு இருக்குது. அவை செய்வினம், இந்த இவெல்லாம் செய்துட்டோம். என்னத்தை நான் திரும்பவும் சொல்றேன், என்னத்தை தான் முழுமையாக இவர்கள் செய்து முடித்தார்கள் என்று சொல்லி பார்ப்போமாக இருந்தால் எதுவுமே முழுமையாக செய்து முடிக்கப்படவில்லை. அதாவது திரும்ப திரும்ப நாங்கள் ஒரே விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகளுடைய விடுதலை, உயர் பாதுகாப்பு நிலையம் நீக்கப்படுதல், இராணுவம் வாபஸ் வாங்க பாடுதல், தமிழர் பகுதியில் வந்து தமிழ் ஆளுநர்கள் நியமிக்கப்படுதல், மற்றது தமிழ் மக்களுக்குரிய தீர்வு திட்டத்தை வழங்குதல். இதில் ஏதாவது ஒரு விடயத்தை இந்த அரசாங்கம் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறதா? இல்லை. நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் சம்பந்தன் ஐயா, சுமந்திரன் போன்றவர்கள் அடுத்த முறை அரசியல் கைதிகள் உண்ணாவிரதம் இருக்க அவர்கள் சாகர தருவாய்க்கு போகும் மட்டும் மௌனிகளாக இருக்கணும். அந்த இறுதி நேரத்தில் போய் ஏதாவது ஒரு அறிக்கை விடுறதும் அப்படியான. இன்றைக்கு வந்து நீங்கள் பத்திரிகைகளில் எந்த வெகுஜன தொடர்பு சாதனங்களையும் பார்ப்பீர்களாக இருந்தால்
எங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளை பற்றி எந்த விதமான கதையுமே இல்லை. மாறாக அவங்க கூட்ட எதிர்கட்சி என்று சொல்றவங்க இதற்கு எதிரான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றோ முன்தினம் ஜெனீவா வரை வந்திருக்கு நம்ம உதயன் கான்பில், பந்துல குணவர்த்தன உட்பட பலர் அந்த கூட்ட எதிர்கட்சிகள் ஜெனீவா மட்டும் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு போயினார். ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் எங்களுக்கு தமிழர்களுக்கு ஒன்றுமே கிடைக்க கூடாது என்றதுல மிகவும் விழிப்பாக இருக்கிறோம். பார்ட்டிகளாக இருந்தால் நேற்றைய தினம் விமல் வீரவன்சா அறிக்கை விட்டிருக்கிறார். தேசிய பாதுகாப்பு என்ற விஷயத்தை இலங்கை தற்போதைய அரசாங்கம் ஒரு சாதாரண விஷயமாக எடுக்குது. இது ஒரு பாரதூரமான விடயம் என்று. அதாவது என்னென்ன எங்களுக்கு எதிராக செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்றதில் அவர்களுக்குள்ள அக்கறை எங்களிடம் மனிதனாக வாழ்றதுக்காக உரிய உரிமை எங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு சிங்கள பேரினவாதத்தால. அப்ப அதை மீள கேட்கிற நேரத்தில் கூடி அதை பெற்றுக்கொள்றது சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் சொல்லுற காலக்கெடுவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடன் போகுது. அதை மக்களை பொறுத்துக்கொள்ளுங்கோ. உதாரணத்துக்கு நான் முதல் சொன்ன உதாரணத்தை சொல்லுவாரன். ராஜபக்ஷ உங்களை கற்பழிச்சார், ஆனா மைத்ரிபால சிறிசேனா உங்களை கற்பழிக்க மாட்டார், நீங்கள் அவரோட சேர்ந்து போங்கோ, அவரோட உடலுறவு போங்கோ என்று சொல்ற மாதிரி தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு இருக்குது. போராடி பெறுறதுக்கும் முன்னின்று மக்களை வழிநடத்த வேண்டிய அவர்கள் இந்த அரசாங்கம் நல்லது அவே செய்வினம் என்று சொல்லி அந்த அரசாங்கம் காலத்தை கடத்தி கொண்டு போறதுக்கு இவர்கள் உடந்தையாக இருக்கணும் என்றதுதான் மிகவும் கவலைக்குரிய விஷயம். முந்தின அரசாங்கத்தோட நேரடியாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஏனென்று சொல்லி சொன்னால் துரதிர்ஷ்டவசமாக முந்தின அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த பதவிகளும் கொடுக்கல, அவைக்குரிய எதுவுமே கொடுக்கல. இந்த அரசாங்கம் வடிவாக அவரை கவனிக்குது. ஆனபடியா அவருடைய தலையாய கடமையாக இருக்கிறது தற்போது இந்த அரசாங்கத்துக்காக வக்கலாத்துவான்றது. இந்த அரசாங்கம் செய்யும் நீங்கள் பொறுமையா இருங்கோன்னு சொல்லி இந்த அரசாங்கம் செய்கிற வேலையோண்டு தாங்கள் பொறுப்படுத்தி செய்தோன்று இருக்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு டக்ளஸ் தான் மறைமுகமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பாராட்டி இருக்கிறார். நாங்கள் இன்னொரு விடயம் கூட பார்க்க வேண்டும். இங்கு இந்த அரசு அதிபர் குறித்த ஒரு விடயம், அவர் அடிக்கடி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்வதும் அங்கு சென்று அவர்களுக்கான அந்த ஒரு அறிக்கையை விட்டுட்டு வாரதும், நான் செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என்று குறிப்பிட்டு வாரதும் இருக்கின்றாரே தவிர, ஆனால் அவர் குறிப்பிட்டு விட்டு வந்த அந்த காணிகள் விடுவிக்க சொல்லி குறிப்பிட்ட பகுதிகளில் இன்னமும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. ஆகவே இவர் வெளித்தோற்றத்திற்கு விடுங்கள் என்று சொல்லி போட்டு மறைமுகமாக உள்ளாக இராணுவத்திடம் இல்ல விட வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றாரா, இல்லது இராணுவம் அதை விட அதிக பதவியில் இருக்கின்றதா? முதலாவது விடயம் நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில் இராணுவத்தை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் பழைய அரசாங்கத்துக்கு சார்பாக இந்த இராணுவம் இருந்தது. மற்றது இராணுவம் செய்தது மிக கொடூரமான கொலைகள், மனித உரிமை மீறல்கள், உலகிலே எங்குமே நடக்காத ஒரு இனப்படுகொலையை அரங்கேற்றியது. அதுவும் சர்வதேச சட்டங்களால சர்வதேச யுத்த சட்டங்களால விதிமுறைகளால தடை செய்யப்பட்ட சகல ஆயுதங்களையும் பாவிச்சு ஒழுங்கு பிரமாணங்களை மீறி, அதாவது பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்களை வர சொல்லி போட்டு அதுக்கு மேல கொண்டு வீசினது. வைத்தியசாலை செஞ்சில் வச்சங்க அடையாளங்கள் இருக்கேக்கல அதற்கு மேல குண்டு வீசினது. மக்கள் சாப்பாட்டுக்கு போய் நிற்கல அதுக்கு மேல குண்டு வீசினது மாத்திரமல்ல, அங்கே சரணடைந்தவர்களை நடத்திய விதம், இதிலே இருந்து அவர்களுடைய கொடூரங்கள் தெரியும். அப்படியான ஒரு அரசாங்கத்தை, அப்படியான ஒரு இராணுவத்தை குறித்து இன்று தலைமை, அதாவது இன்றைய ஜனாதிபதி என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய பாதுகாப்பு வீரர்கள் அவர்கள் நாட்டை பாதுகாத்திருக்கிறார்கள், பயங்கரவாதத்தில் இருந்து
நாட்டை மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த மகுடத்தை சூடும் போது எங்களுக்கு நடந்த அவ்வளவு அநியாயம், அக்கிரமம், அதர்மம் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது என்பதை நாங்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பிள்ளை பிறக்கிறது, பிள்ளை வளருகிறது. பெற்றார் அதிலே அன்பு பாராட்டலாம், அல்லது வெளியிலிருந்து வாரோரால் உறவினர் அன்பு பாராட்டலாம். அந்த பிள்ளைக்கு இனிப்பும் பிஸ்கெட்டும் சாக்லேட்டும் வேண்டி கொடுக்கறதும், படத்துக்கு கூட்டி கொண்டு போறதும் அல்லது சட்டை வேண்டி கொடுக்கறதும் தான் அந்த பிள்ளையில பாராட்டுற அன்பல்ல. உடல் உள ரீதியான வளர்ச்சியில கரசனை இருக்க வேண்டும். பழைய ஜனாதிபதி ரோட்டு போட்டார், கட்டிடங்களை கட்டினார். ஆனால் இப்பத்தே ஜனாதிபதியும் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இப்பத்தே ஜனாதிபதி மட்டுமில்லை, புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுநரையும் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராட்டினது. அவர் தமிழ் கூட கதைக்கிறார் என்று சொல்லி ரெஜினால்டு கூரே. ஆனால் மாறாக அவர் சொன்ன ஒரு அறிக்கை, எந்த கோயிலும் எந்த விகாரையும் எங்கும் கட்டலாம். அதாவது தொடர்ச்சியாக தமிழ் பிரதேசங்களில் புத்த விகாரைகளை அமைப்பதும் மற்றுமாக தமிழ் மக்களுடைய காணிகளிலே சிங்களவர்களை குடியேற்றுவதும், அதற்கும் அவர் சொல்லியிருக்கிறார். ரெஜினால்ட் கூரை ஒரு இலங்கை குடிமகன் எங்கேயுமே இருக்கிறதுக்கான அனுமதி அவனுக்கு இருக்கு. அப்படி என்று சொல்லி சொன்னா சிங்களாக்கள் தமிழ் பிரதேசத்துல இருக்கலாம். மற்றது நைனாதீவில் கட்டப்படுற விகாரையை தமிழாக்கள் தடுக்க முடியாது, அது சட்டத்துக்கு உட்பட்டது என்ற மாதிரியான இதிலே நாங்கள் என்னத்தை பார்ப்போமாக இருந்தால், பழைய ஜனாதிபதியும் இதே வேலையை செய்தார். இந்த ஜனாதிபதி இடைக்கிடையே இப்படி சாக்லேட் வேண்டி கொடுத்துட்டு போறார், பிஸ்கட் வேண்டி கொடுத்துட்டு போறார், உடுப்பு வேண்டி கொடுத்துட்டு போறார். அது மாதிரித்தான் தமிழர். அதை விட அடிக்கடி அறிக்கை விட்டு இருக்கணும், பழைய ஜனாதிபதி யுத்தத்தை வென்றார், ஆனால் தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்லவில்லை. புதிய ஜனாதிபதி தமிழ் மக்களுடைய மனங்களை வென்றார். என்ன விதத்தில் வென்றவர் என்றது, இதை யார் சொன்னார்கள் என்றதும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்படியாக வருவதும் அங்கே வித்யா குடும்பத்திற்கு வித்யா கொலை செய்யப்பட்டார். வித்யாவினுடைய கொலை பற்றி விசாரணை நடக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு வீடு கொடுக்கப்பட்டது. இதே மாதிரியாகத்தான் அவருடைய செயற்பாடுகள் நடக்குது. ஒருவர் கொலை செய்யப்படுகிறார், ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார். இது ரெண்டையும் கொலைகாரனும் கற்பழிச்சவன் நிற்கிறான். அவனுக்கு தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு இந்த பெண்ணுக்கு நகையை வேண்டி கொடுத்து கொலை செய்யப்பட்டவர் குடும்பத்துக்கு வீட்டை வேண்டி கொடுத்தால் இதால என்ன பிரயோஜனம் இருக்கும்? நீங்கள் இன்னும் தொடர்ந்து செய்யுங்கன்றதை மறைமுகமாக அதே மாதிரி தான் இன்றைய ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகளும் நடக்க. ஒருவேளை இந்த ஜனாதிபதி விரும்பினால் கூட இராணுவத்தினுடைய மட்டத்திலேயோ அல்ல சிங்கள ஏகாதிபத்தியத்தினுடைய மட்டத்திலேயோ நடைமுறைக்கு சாத்தியமானது ஒன்றல்ல. அதை தவிர ஆரம்பத்திலே கூறின விடயங்கள்ல இருந்து இத்தனை விடயங்களில் இவர் பின்வாங்கி இருக்கிறார் என்பதை நாங்கள் கணக்கு போடுவோமாக இருந்தால் இங்கே தெளிவாக தெரியும். அதாவது பல விடயங்களுக்கு அவர் உத்தரவாதம் அளித்தார், வாக்குறுதி அளித்தார், ஆனால் பின்னர் அது சரிவராதன்றதை சொன்னார். அதாவது தான் ஒரு நிறைவேற்று அதிகாரத்தில் இருக்கிறேன், இதை இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி செய்து முடித்ததின்ற பலாபலனை கண்டால் சரி, மற்றபடி ஒரு ஆணைக்குழுவும் ஒரு விசாரணையும் இதற்கென்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், யுத்த கைதிகளை அரசியல் கைதிகளை விடுறதுக்கும் அப்படித்தான் ஒரு குழு ஒன்று அமைக்கணும். அதை சம்பந்தன ஐயா சுமந்திரன் நாட்கள் அதை பற்றி பெருசாக சொல்ல அவை ஒரு குழு ஒன்று அமைக்கணும். அவை எப்போ அமைக்கணும், என்ன விசாரணை நடக்கும், அதிൻ്റെ தீர்ப்பு என்ன வரும்ன்றது எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அங்கே சிங்கள பகுதியில் கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பும் இன்னும் கொஞ்சம் இங்கே யுத்த கைதிகளாக இருக்கிறவர்கள் மேலே இன்னும் கொஞ்சம் குற்றச்சாட்டுகளை தோண்டி தோண்டி அவர்கள் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறோமே தவிர ஒன்றுமே நடைபெறாது. ஆகவே அவர்கள் இன்றைய ஜனாதிபதியை பொறுத்தும் காலத்தை வீணடிக்கிற ஒரு செயலை தவிர அவர் நல்லவராக இருக்கலாம், முந்தின ஜனாதிபதியை போல கொடுமையானவர் அல்ல. ஆனால்
தமிழருடைய விடயத்திலே எந்த விதமான ஒரு தமிழரிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகளை திருப்பி தருவதற்கான எந்த ஒரு செயற்பாடும் அங்கே நடக்கிறதாக இல்லை. நாங்கள் இன்னொரு விடயம் கூட இங்கு பார்க்க வேண்டும். இந்த வன்னி பிரதேசத்தில், வவுனியா பிரதேசத்தில் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போன்ற அந்த எல்லைகளாக இருக்கின்ற அனுராதபுரம், அது அந்த எல்லைக்கும் வவுனியா எல்லைக்கும் இடையிலான ஒரு இடையில் சிங்கள பிரதேசம் நிறையவே அங்கு காணப்படுகின்றன. அதில் தற்போது நாங்கள் பார்ப்போம் என்றால் 47 ஏக்கர் பரப்பளவு கொண்ட காணிகள் வந்து இன்னமும் சிங்கள பகுதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் இவ்வாறு தமிழ் மக்களோடு கலப்பு செய்வதற்கும் அவர்களை முற்றுமுழுதாக எதிர்காலத்தில் இல்லாமல் செய்வதற்குமான ஒரு திட்டமிட்ட ஒரு செயற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். இதை குறித்து அறிக்கைகள் விடுகின்றார்கள். தமிழ் அரசியலில் உள்ள அரசியல்வாதிகள் அறிக்கைகள் விடுகின்றார்கள். ஆனால் இதை வந்து தட்டி கேட்பதற்கான ஒரு அதிகாரம் வந்து கைகளில் இருந்தும் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இதை எவ்வாறு இந்த கலப்புகளை இல்லாமல் செய்ய போகின்றார்கள் என்பது ஒரு கடினமான விடயமாக இருக்கின்றது. நீங்கள் சொன்ன அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய விடயம். இது திருவோணமலை, வெளியோயா உட்பட அந்த குடியேற்றங்கள் கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் உள்ள குடியேற்றம், அதை நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அதை குறித்து கதைக்கிறதுக்கு நேரம் போதா. அது ஒரு பெரிய விடயம். இருந்தாலும் ஒரு சின்ன விடயத்தை கூறுகிறேன். தற்போது சொல்லி முடித்த ஒரு விடயத்தை திருப்பி ஞாபகப்படுத்திவிட்டு, அதாவது வடமாகாண ஆளுநர் சொல்லியிருக்கிறார் ரெஜினோல்ட் கூரே, யாரும் எங்கும் இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு என்றால் சிங்கள மக்கள் தமிழ் பிரதேசத்திலே இருக்கலாம், இதற்கு உரிமை இருக்கு என்றால் இதற்கு மேலே என்ன கதைக்க போகிறீர்கள்? இது மாத்திரமல்ல, நீங்கள் சொன்னதுக்கு மேலாக அண்மையிலே இந்த வீடு இழந்தவர்கள், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளிலே பலது இராணுவ பிரதேசத்தோടെ கட்டப்பட்டு அங்கே இராணுவத்தினர், அதாவது அவர்களுடைய இந்த முன்மாதிரி அல்லது தங்களுடைய ஒரு தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்றதும் அப்படியான ஒரு நல்லிணக்க சமிக்ஞையை காட்டி தமிழ் பெண்களை திருமணம் செய்ய போறார்கள், ஏற்கனவே செய்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த வீடு வழங்கப்பட போகிறது என்று, அதாவது நல்லிணக்கம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு இன்னுமாக எங்களை குழி தோண்டி புதைக்கிறார்கள். ரெஜினோல்ட் கூரை இந்த அறிக்கை விடும் போது யாரும் எங்கும் இருக்கலாம் என்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏதாவது ஒரு மறுப்பறிக்கை விட்டதா? அதற்கு நாங்கள் இனி உண்ணாவிரத போராட்டம் அல்ல ஆர்ப்பாட்டம் செய்தால் தான் அதை அமர்த்துவதற்கு வருவார்களை தவிர இதெல்லாம் வந்து வேண்ட காதில விழாது. மாறாக விக்னேஸ்வரன் ஐயாவோ அல்லாட்டி கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ அவர்களே ஏதாவது ஒரு அறிக்கை விடுவார்களாக இருந்தால் இது மட்டும் சுமந்திரனுக்கும் சம்பந்தனுக்கும் அப்படியே முள்ளு குத்துற மாதிரி உடனடியாக அதுக்கு எதிர்ப்பறிக்கை விடுறதுக்குரிய தயார் நிலையில இருக்கிறார்களே தவிர இப்படியான அநியாயங்கள், அதாவது மறைமுகமாக செய்யப்படுகிறதான இந்த விடயங்கள் குறித்து அறிக்கை விட, அதாவது செயலளவில் ஒன்று செய்யாலும் ஆக குறைஞ்ச அறிக்கை விடுறதுக்காவது அவர்களுக்கு அது விளங்குது இல்லை போல இருக்குது. அதாவது குடியேற்றம் என்பது வந்து அவர்கள் பல விதமாக பிகாரை அமைக்கிறதும் வந்து இந்த குடியேற்றத்திற்கான எதிர்காலத்தில் குடியேற்றத்துக்கான ஏனென்று சொல்லி சொன்னால் வரலாறு வந்து அவர்கள் அழித்து கொண்டே போகிறார்கள். நூல் நிலையம் கொளுத்தப்பட்டதிலிருந்து ஒன்றொன்றாக. ஆகவே எதிர்காலத்தில் சொல்வார்கள் விகாரை இருந்த இடத்திலே நாங்கள் சிங்கள மக்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்று ஒரு ஆதாரமாக கொண்டு போறார்கள். நல்லிணக்க சமிக்ஞையாக திருமணம் என்று சொல்லி எங்களுடைய கலாச்சாரம் உட்பட எங்களை சீரழிச்சு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ்வதற்கு எதிர்ப்பவர்கள், இவர்கள்தான் பயங்கரவாதிகள், பிரிவினவாதிகள் என்ற ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காகத்தான் இதை திட்டமிட்டு செய்கிறார்கள். ஆனால் எங்கள் அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய சுய லாபத்தை தவிர எதையுமே கருத்திலே கொள்ளாமல் இவற்றை கண்சாடையாக தெரியாத போல விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். இது முக்கியமான ஒரு விடயமாக தான் இருக்கின்றது. இது குறித்து நாங்கள் இன்னமும் ஆராய வேண்டியிருக்கின்றது. ஆனாலும் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இந்த ஏற்கனவே 5 வருட காலகட்டத்தில்
புதிய அரசாங்கம் ஒரு வருடத்தை நிறைவு செய்து விட்டது, 2வது வருடத்தில் கால் பதித்திருக்கின்றது. ஆனாலும் எந்த விதமான ஒரு செயற்பாடுகளும் அவர்கள் முன்னெடுக்கவில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். இந்த 4 வருடத்தில் மீதம் இருக்கின்ற இந்த 4 வருடத்தில் ஏதாவது செய்து விடுவார்களா? நிச்சயமா செய்வி. நம்ம 2 ஒரு ஆணைக்குழு நியமிப்பினோம், 2 ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவினோம். அப்படியே அது போய் அவன் காலத்துல முடியுமே ஒழிய தமிழர்களுக்கு பறிக்கப்பட்ட, மறக்கப்பட்ட, புடுங்கப்பட்ட உரிமைகள், மறக்கப்பட்ட நீதிக்கான விசாரணை, அவர்களிடமிருந்து அளிக்கப்பட்ட விடயங்கள், பறித்தெடுக்கப்பட்ட விடயங்களை பெற்றுக் கொடுக்கவோ திருப்பி கொடுக்கவோ அவர்கள் அதற்குரிய ஆக்கபூர்வமான செயற்பாட்டை செய்ய மாட்டார்கள். ஆனால் காலத்தை இழுத்தடிப்பார்கள். ஆனால் வெளியிலே உள்ள சமுதாயத்துக்கு அவர்கள் ஒரு நல்ல விடயத்தை செய்வது போல ஒரு மாயான தோற்றத்தை கொடுப்பார்கள். அதான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு, நல்லிணக்கம் என்றால் இராணுவம். இப்படியாக என்னுடைய தகப்பனை கொலை செய்த இராணுவத்தினன், என்னுடைய சகோதரியை கற்பழித்தவன், என்னுடைய தாயை கொலை செய்தவன் கற்பழித்தவன், இவன் இன்றைக்கு என்னுடைய இன்னொரு சகோதரியை திருமணம் செய்கிறான் என்றால் இதுக்கு பேர் நல்லிணக்கம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை எதிர்த்து, இதை குறித்து கருத்து யாரும் தெரிவிக்க முடியாது. விக்னேஸ்வரன் ஐயா போன்றவர்கள் தெரிவித்தாலும் அதற்கு பேர் நடைமுறை சாத்தியம் இல்லாத விடயங்கள். இப்படியான நிலைப்பாட்டில் தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கணும். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவு செய்யப்படுகிற பட்சத்தில் அவர்கள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக முக்கியமான விடயங்கள் குறித்து என்றும் பல விடயங்கள் குறித்து ஆராய்ந்திருந்தோம். மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. தென்றல் காற்றே, தென்றல் காற்றே, சேதி சொல்லும் தமிழருக்கு வாழும் போது சுதந்திரம் வேண்டும். கொண்டு வாரும் ஈழத்திற்கே, கொண்டு வாரும் ஈழத்திற்கே. தென்றல் காற்றே, தென்றல் காற்றே, சேதி சொல்லும் தமிழர்